ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். லைக் எக்ஸர்சைஸ் 1.1ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம். 12, 13, 14, 15 4 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோல அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ்ல என்ன பேசிக்கா உங்களுக்கு போன ஸ்டாண்டர்ட்லயே சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். லைக் லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், ஈக்குவல் டு சிம்பிள். இந்த சிம்பிள் பேரு கிரேட்டர் தேன், கிரேட்டர் கிரேட்டர் தேன். இந்த சிம்பிள் பேர் லெஸ் தேன், லெஸ் தேன். இந்த சிம்பிள் பேர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு. நான் இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்றேன். சப்போஸ் தெரியலன்னா தெரியாதவங்க இது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ 4 இஸ் கிரேட்டர் தேன் 3. இதுதான் கிரேட்டர் தேன் சிம்பிள் வருது. 3 இஸ் லெஸ் தேன் 4. லெஸ் தேன் 3 வந்து 4ஓட கம்மி. ஸோ 3 ஈக்குவல் டு 3. 3யும் 3யும் ஈக்குவல். ஸோ ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஸோ ஈக்குவல். அவ்வளோதான். இதான் பேசிக் டெஃபினேஷன். இப்போ ஒன்று ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னா, லைக் கம்பேரிங் நம்பர்ஸ் வித் அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ அன்ஈக்குவல் நம்பர்னா எப்படி? இப்போ ஒரு 5 டிஜிட் நம்பரையும் ஒரு 4 டிஜிட் நம்பரையும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? எது பெருசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் மறுபடியும் நான் ரீகேப் சொல்கிறேன். ஸோ 5 டிஜிட் நம்பர் எடுத்துப்போமே. ஒரு லெட்ஸ் 1 2 6 7 5. இது 5 டிஜிட் நம்பர். 4 டிஜிட் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 2000. 2000. இப்போ எது பெருசுன்னு கேட்டா 12,675 பெருசா இல்ல 2000 பெருசான்னு கேட்டா 2000 தான் பெருசுன்னு. 12,675 தான் பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க டேபிள் வேல்யூ யூஸ் பண்ணியே நான் சொல்லிடுறாங்க. ஸோ 675 இங்க வரும், 12 இங்க வரும். ஸோ 12 1 வந்து 10,000 பிளேஸ்ல இருக்கு, 2,000 பிளேஸ்ல இருக்கு, 600 பிளேஸ்ல இருக்கு, 710 பிளேஸ்ல இருக்கு, 5 பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ இது 12. ஸோ ஓவரால் வேல்யூ வந்து தௌசண்ட்ஸ்ல போயிருது, 10,000 மேல போயிருது. ஸோ இது ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் 2000 இங்கே தான் இருக்கு, இப்படி தான் இருக்கு. ஸோ ஒரு பிளேஸ் வேல்யூவே இது அதிகம். பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வேல்யூவே அதிகம். இது ஒன்று வந்து 10,000 பிளேஸ்ல இருக்கு, இதுல ஒண்ணுமே இல்லை. இதுல 10,000 பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ அதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு 4 டிஜிட் நம்பருக்கும் ஒரு 5 டிஜிட் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, 4 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் less than 5 digit number. Always less than 5 digit number. 5 digit number. Since it is down by one place value, it is lower or down by one place value. ஒன் பிளேஸ் வேல்யூ அது பெரிய டிஃபரன்ஸ். ஆக்சுவலா ஒரு பிளேஸ் வேல்யூ கம்மியா இருக்கிறதுன்றது சும்மா குட்டி டிஃபரன்ஸ்னால பெரிய டிஃபரன்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதான் மெயின் கீ பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு சில கொஷின்ஸ் ட்ரை பண்ணலாம் இதில், இந்த எக்ஸசைஸ்ல இருந்து இந்த கான்செப்ட் வச்சு பேசிக்கா. ஸோ ரைட் த நம்பர்ஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர். 5 நம்பர் கொடுத்துருக்கான். 68 9 23 005 50 7500. ஓகே, இது அசெண்டிங் ஆர்டர் என்ன? ஸ்மால் டு பிக். அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஸ்மாலஸ்ட் அசெண்டிங் ஆர்டர். செண்டிங் ஆர்டர் மீனிங் வந்து ஸ்மால் டு பிக், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், ஸோ வேற கலர் எடுத்துக்கலாம். என்ன கலர் எடுத்துக்கிறேன்? க்ரீன் எடுத்துக்கிறேன். க்ரீன் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம்? ஸோ இருக்கிறதுல பெரிய நம்பர் இதில் என்னன்னா, எதுக்கு நிறைய டிஜிட்ஸ் இருக்கோ அதான் பெரிய நம்பர் இருக்காது. ஸோ 23,005, 23,005 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். இது ஆக்சுவலாக இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இங்கே தப்பு பண்ணிட்டேன், நான் இதை அழிச்சிடுறேன். ஸோ 23,000 இது டிசெண்டிங் ஆர்டர்னா இது இப்படி எழுதியிருக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுல குட்டி நம்பர் எழுதணும். 9 தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 9, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 688, அதுக்கப்புறம் என்ன வரும்? 7,500. லாஸ்ட் நம்பர் தான் 23,005 வரும். 23,005. ஸோ இதான் செட்டிங் ஆர்டர்ல. இது 1 டிஜிட் நம்பர், இது 2 டிஜிட் நம்பர், இது 3 டிஜிட் நம்பர். 7,500 வந்து 4 டிஜிட் நம்பர், இது 5 டிஜிட் நம்பர். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியாச்சு. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் அமங் த நம்பர்ஸ். 478, 98, 6,348, 3, 6,007, 50,935. இருக்குல்ல எதுக்கு நிறைய டிஜிட் இருக்கோ அதான் பெரிய நம்பர். ஸோ
செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் வந்து 3 பார்த்தாலே தெரியுது. கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 50,935 50,935 இதான் கிரேட்டஸ்ட் 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 இதான் ஸ்மாலஸ்ட் 3 தான் ஸ்மாலஸ்ட் 3 வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்மால் ஸ்மால் எழுதிக்கிறேன் ஸ்மால். இப்போ அடுத்த ஸ்லைட் போகலாம். இந்த ஸ்லைடில் கம்பேரிசன் நம்பர் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து லைக் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சென்னைக்கும் டெல்லிக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க 2180 கிலோமீட்டர்ஸ். சென்னைக்கும் நொய்டாக்கும் வந்து 2158 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சிட்டி வந்து சென்னையிலேருந்து தூரம்னு கேட்குறான். ஸோ டெல்லியா நொய்டாவா எது தூரம்? ஸோ இது எப்படி எழுதலாம் பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ நம்ம 2 கொஷின் பண்ணிட்டோம். ப்ளஸ் கம்பேரிங் நம்பர்ஸ் வித் அன்இக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கம்பேரிசன் நம்பர்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த கான்செப்ட் தான் கவர் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே பாய்.